ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான அந்த காலை வேளை காலையோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலை தோறும் கிருபை புதிதா இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும், நாங்கள் ஜீவிப்பதும், நாங்கள் உலகத்திலே வாழ்ந்து சுகித்திருப்பதற்கும் காரணமே கர்த்தர். என் ஆசையிலே சுவாசம், எங்கள் குடும்பம், எங்கள் பிள்ளைகள், எங்கள் பேர பிள்ளைகள், நீ தந்த ஊழியம், இது அந்த காலை ஜெபம், இதற்கு தாங்குகிற பிள்ளைகள் அனைத்து மக்களுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீ நல்லவர் அப்பா, நீர் போதுமானவர், நீ சர்வ வல்லவர், நீர் உண்மையுள்ளவர், இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர், தயவுள்ளவர், நீடிய பொறுமையுள்ளவர், மனஸ்தாபப்படுகிறவர், கரிசனை உள்ளவர், இரக்கம், தயவு, பரிவு, பாசம் மிகுந்தவர் நீராண்டவர். எகோவா ரஃபா நீர் மருத்துவர் அப்பா. எகோவா ஈரே கத்து எல்லாவற்றையும் எங்களுக்காக பார்த்து கொள்வீர். துணை செய்கிறவர் நீர், அதோனாய் சர்வ வல்லவர் நீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவர் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. இருக்கிற நிலையை கொஞ்சம் சிந்திச்சுட்டு, உள்ள பலவீனங்கள் வந்தது, நோய்கள் வந்தது, எலும்பிலே வந்தது, சரீரத்தில் வந்தது, ஆவிலே வந்தது, ஆத்மத்தில் வந்தது, குடும்பத்தில் வந்தது, வேலையில வந்தது, எல்லாவற்றையும் கர்த்தர் போதுமானவராக இருந்து நம்ம இப்போ இந்த பனி உருகி வெயில் வந்த பிறகு, நீதியின் சூரியன் ஒளித்த பிறகு, அந்த பனி மறைவது போல கர்த்தர் எங்களை ஒவ்வொரு நாள் நடத்தி வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். தேவனே, உம்ம தண்டையில் நான் இன்னும் நெருங்க, அந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். தேவனே, நான் உம்ம தண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே நாவல் பூமியில் மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதினில் நான் மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதினில் நான் கோபித்தொங்க நேரிடினும் ஆவலாயும் அண்டை சேர்வேன். தேவனே, நான் உம்மதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில் யாக்கோபை போல் போகும் பாதையோ பொழுது பட்டு ராவிலீருள் வந்து மூடிட தூக்கத்தால் நான் கல்லி சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கேட்டி சேர்வேன். வாக்கடங்கா நல்ல நாதா, தேவனே, நான் உம்மதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே நாவல் பூமியில் நித்திரையின்றென்று வீழித்து காலை எழுந்து கர்த்தாவே, நான் உம்மை போற்றுவேன். இத்தரையில் உந்தன் வீடு
என் துயர்கள் நாட்டுவேனே இத்தரையில் உந்தன் வீடாய் என் துயர்கள் நாட்டுவேனே என்ற துன்பத்தின் வழியாய் இன்னும் உம்மை கேட்டி சேர்வேன் தேவனே நான் உம்மதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே நாவல் பூமியில். கைகளை உயர்த்தி, ஒருவேளை நீங்க போகிற பாதை ரொம்ப ரொம்ப கடினமா இருந்ததுன்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். கரங்களை உயர்த்துங்க, அவ்வளவுதான். கரங்களை உயர்த்துங்க. மோசே உயர்த்தினான். அவன் குடும்பமும் இஸ்ரேல் மக்களும் காக்கப்பட்டார், பழைத்தாங்கன்னு சொல்லலாம். அழிவில் இருந்து கர்த்தர் காத்தாருன்னு சொல்லலாம். கைகளை உயர்த்த நீங்க 1 நிமிஷம் 2 நிமிஷம் உயர்த்தினா அதுக்கேற்ற பலன். உலக பிள்ளைகளுக்கு வியாதியா இருக்கலாம், உங்களுக்கு வியாதியா இருக்கலாம், அல்லது உங்க கணவனுக்கு வியாதியா இருக்கலாம், அல்லது கடனாக இருக்கலாம், அல்லது திருமணம் ஆகாமல் இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், உயர்வு இல்லாமல் இருக்கலாம், பிரச்சனை மேல பிரச்சனை வந்து கொண்டிருக்கலாம், துன்பங்கள் மேல துன்பங்கள் வந்து கொண்டிருக்கலாம், இழப்புகள் மேல இழப்புகள் வந்து கொண்டிருக்கலாம். கரங்களை உயர்த்து, இயேசுவை நோக்கி பாருங்க. சும்மா கரங்களை உயர்த்துதில்லை, இயேசுவே அப்படின்னு பார்க்கணும். அந்த சிலுவையிலே கரங்கள் விரிக்கப்பட்டவராய் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை நோக்கி பாருங்க. இந்த கரம் எப்படிப்பட்ட கரம் தெரியுமா? மோசேயை அந்த கண்மலின் வெடிப்பிலே வைத்து மறைத்த ஒரு கரம். ஜெயம் கர்த்தரால் வரும். ஒன்றும் செய்யாதீங்க, நல்ல முழங்காலில் நின்று. ரொம்ப ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணீர் விட வேண்டும் என்பது அவசியம் இல்லை. முழங்கால் நின்று கரங்களை உயர்த்தி தினந்தோறும் ஜெபிங்க. அதனால அதன் பாடுகள், அதன் நாளுக்கு ஏற்படுகிற எல்லா துன்பங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு, கர்த்தர் நிரந்தர பாதுகாப்பை கொடுப்பார். ஆமாண்டவரே, இந்த பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறாங்க. ஆட்டிசம், கேன்சர், டிவி, நெஞ்சுச்சளி, பலவிதமான இந்த குளிர்கால வியாதிகள், டயபெட்டிக், பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், சிறுநீரக பாதிப்பு, எல்லாத்துக்கும் ஒரே மருந்து இயேசு மாத்திரமே. கரங்களை உயர்த்துங்க. கணையம் பாதிக்கப்பட்டிருக்கிற யார் இந்த ஜெபத்தில் இருக்கிறீங்க, கர்த்தர் உங்கள் கணையத்தை புதிதாக மாற்றுகிறார். கட்டிகள் மறைந்து போகிறது, உடைந்து இருக்கிற கட்டிகள் எல்லாம் குணமாகிறது நான் பார்க்கிறேன். சரும வியாதிகள் இயேசுவின் நாமத்தில், அலர்ஜிஸ் இயேசுவின் நாமத்தில். சில விஷயங்கள் ஃபைனலைஸே ஆகலை, என் தேவன் ஃபைனலைஸ் ஆகிற உங்க வறுமைக்கான வழி கர்த்தர் வாசலை திறந்து கொடுக்க விரும்புகிறார். ஏதோ திறந்த வாசல் முன்பாக வைக்கிறேன்னு சொன்னவர் அப்படியே ஆசீர்வதித்து நடத்த விரும்புகிறார். எல்லா துதியும் கனமாக முக்கு சொல்லும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கவும் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்று தினத்தில் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏழை விதவை மகனை உயிரோடு எழுப்பின நிகழ்ச்சியை நாம் பார்த்தோம். அவ்வளவு மனதுருக்கம் உள்ளவர். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம், பரிகடிக்கப்பட வேண்டிய கடைசி சத்துரு மரணம். பரிகரிக்கப்பட வேண்டிய கடைசி சத்துரு மரணம். ரொம்ப சின்ன சென்டென்ஸாக இருக்கும். இந்த மரண பயம் இருக்குல்ல, இது அநேகருக்கு உண்டு. இது கைண்ட் ஆஃப் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், இதுதான் மரண பயத்திற்கான விளைவுகள். இப்படி போயிடும்.
என்ன மரண பயம்? என்ன என்ன எதுக்காக மரண பயம்? சதா மரண பயத்தில் இருக்கிறவர்களுக்காக என் ஆண்டவர் வந்தார். இதுதான் இன்றைக்கு தலைப்பு. இன்னும் சிலருக்கு நம்ம காலையில ஜெபிக்கிறவர்களுக்கு இந்த மரண பயம் இன்னும் தொற்றி கொண்டே இருக்கிறது. ஐயோ, நான் இறந்துட்டா, செத்துட்டா. ஏன் ஏன் இந்த பயம்? ஏன் இந்த பயம்? மனுஷனா பிறந்தா இறப்பு நிச்சயம். நம்ம யோபு இடத்துல கற்றுக்கலாம். நீங்கள் பிரசங்கி நிறைய படிக்கலாம். நீங்கள் எழுதுங்க, எனக்காக எழுதி அனுப்புங்க. யோபு அவ்வளோ இழப்பில் சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கி சொன்னான், எல்லாம் மாயை 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 மாயை, எல்லாம் டெம்பரரிங்க, எல்லாம் டெம்பரரி, எல்லாருடைய ஆவி புரியும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் அந்த ஆவியை திரும்ப எடுத்துக்கொள்வார். சரீரம் பவுல் நிறைய எழுதும்போதெல்லாம் சொல்கிறார், இந்த மரண பயத்தில் இருக்கிறவர்களுக்காக தான் 1 கொரிந்தியர் இந்த 15ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியரில் நிறைய வசனம் பூமியின் கூடாரம் அப்படிலாம் நம்முடைய சரீரத்தை பற்றி பேசுவார். இதை களைத்து போட வேண்டும் நான் விரும்புகிறேன். பவுல் பேசும்போதெல்லாம் சொல்லுவார், எனக்கு வாழ இஷ்டம் இல்லைங்க, ஆனாலும் அவர் அழைப்பு வர வரைக்கும் நான் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். எனக்கு என்ன இஷ்டம்னா, பரலோகத்தில் என் ஆண்டவரோடு கூட சேர்ந்து வாழ வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு உண்டு. அதுக்காக அவர் தற்கொலை பண்ணிக்கொள்ள அவர் நாள் வர வரைக்கும் அவர் காத்திருந்தார். இன்னைக்கு இருக்கிற சமுதாயம், இன்னைக்கு இருக்கிற சமூகம் எதுக்கு பயப்படுறோமோ இல்லையோ, மரணத்திற்கு பயப்படுறோம். மரண வீட்டுக்கு போகும்பொழுதெல்லாம் பிரசங்கி சொல்கிறான், நீ இங்கே போகாத, மரண வீட்டுக்கு போ, அங்கே தான் உன் முடிவு, எல்லாருடைய முடிவு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த மரண பயம் இருக்குது. எனக்கு ஒரு கட்டத்தில் என்னுடைய 30s பிகினிங்கில் இந்த பிரச்சனை இருந்தது. அப்போ தான் 30s பிகினிங், அந்த ஏர்லியர் 28 அந்த சமயத்தில் இது எப்போ வரும்னா, செட்டில் ஆகாத நேரம், எனக்காக நான் சொல்ல, பொதுவாக சொல்ல, செட்டில் ஆகாத நேரம், நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறாத சமயங்கள். பல நேரங்களில் நான் பொதுவாக பார்க்குற, கேள்விப்படுகிற, எனக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் படிச்சிருக்கிறதுனால சொல்ல, திருமணம் ஆகலை, லேட் ஆகுது அப்படின்ற ஒரு விரக்தி சமயங்களில் இந்த பயம் மரண பயம் ஏதோ ஒரு சர்டன் பீரியட்ல இதை பிசாசு கொண்டு வருகிற ஒரு செயல் என்று நான் இப்பொழுது புரியுது எனக்கு. இப்போ எனக்கு விளங்குது. எல்லாம் இழந்து போனாலும், எல்லாம் காலதாமதமானாலும் கூடவே இந்த பயமும் இருக்கும். என்ன நடக்குமோ, சின்ன வயசாச்சு, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஏக்கம். அதனுடைய விளைவு தெரியாது, ஆனால் மரண பயம் இருக்கும், ஏதோ ஒரு பயம். அதனால என்னால் அதை விலக்கி காண்பிக்க முடியல. ஏன்னா அந்த ஏர்லி 30s அந்த பிகினிங் ஆஃப் 30s அதை என்னை விலக்கி காண்பிக்க முடியல. சில தவறான கண்ணோட்டங்கள், தவறான புரிதல்கள். அப்போதான் இந்த மாஸ் மீடியா இல்லை, கொஞ்சம் டெலிவிஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இணைய வழியாக வருகிற சில காரியங்கள் பார்க்கும் பொழுது, ஐயோ இது நேர்ந்துருமோ, இது நடந்துருமோ, இப்படி ஆயிடுமோ, இந்த இடத்துல வலிச்சா அப்படி ஆயிடுமோ, இந்த இடத்துல வலிச்சா அது வருமோ, அந்த இடத்துல வலிச்சா இது வருமோ என்று பல குழப்பங்கள். இல்லை, ஏன்னா கொஞ்சம் அது அறவேக்காடாக நம்ம இருந்தோம்னா பிரோஜனமே இல்லை. இன்னொரு காரணம் இருக்கு. நம்ம ஐடியலாக சம்டைம்ஸ் இருப்போம்னா, வேலை வெட்டி போகாமல் நாள் முழுவதும் சும்மா இருப்போம்னா தோணும், ஒரு சமயத்தில் எல்லா வழிகளும் தெரிய ஆரம்பிக்கும்,
எல்லா உபத்திரவங்களும் தெரிய ஆரம்பிக்கும், எல்லா கஷ்டங்களும் யோசிக்க ஆரம்பிக்கும். பெற்றோர் பற்றி யோசனை வரும், சகோதர சகோதரியை பற்றி யோசனை வரும், எதிர்காலத்தை பற்றி ஒரு சிந்தனை வரும். ஆவியானவர் என்று ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேச விரும்புகிறார். குருந்தியர் 15:26 பரிகரிக்கப்பட வேண்டிய கடைசி சத்துரு மரணம். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று பவுல் முழங்கினார். ஆண்டவர் வந்ததின் நோக்கமே என்னன்னா, நிச்சயமாவே இந்த மரண பயத்தில் இருக்கிறவர்களுக்கு, சிலருக்கு இந்த சின்ன வயசுல இருந்தே அந்த பயம் இருக்கும். ஐயோ 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 சாவு போக மாட்டாங்க, நம்ம செத்துருவோன்னு பயப்படுவாங்க, தனியா இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நாம சில காரியங்கள் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல இது ஒரு ஏழை விதவை வீட்டில் ஆண்டவர் செய்கிற ஒரு பெரிய அற்புதத்தை நம்ம பார்த்தோம், ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதில் பாருங்க, எலியாவை நோக்கி, இந்த மனுஷன் எனக்கு உனக்கும் 18th verse, ஏன் இந்த அக்கிரமத்தை நினைக்க பண்ணினேன், குமாரன் சாக பண்ணுவோமா என்னிடத்தில் வந்தீர். இந்த குழந்தை செத்து போயிட்டான். அதற்கு அவன், உன் குமாரன் என்னிடத்தில் தான் என்று சொல்லி அவனை அவன் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருந்த மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க, இது கவனிங்க, நல்ல கவனிங்க, ஏன் நம்ம மரணம் நம்ம வீட்டுக்குள்ள வராதுன்னா, இது ஒரு எக்ஸாம்பிள். எலியா சொல்கிறத நீங்க நல்ல கவனமா கேட்கணும். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க, ஆண்டவர் வாசம் செய்கிற ஸ்தலத்தில் நம்ம இடம் கொடுத்தோம்னா மரணமே அந்த வீட்டில் இருக்காது, மரணமே அந்த எல்லையில் இருக்காது. எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் வீடுகளிலே நிலைக்கால்களிலே ஆட்டுக்குடியானுடைய ரத்தத்தை பூசின பொழுது சங்காரத்துடன் வழி விலகி போனான். சில வசனங்கள்லாம் மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. துஷ்டன் இந்த வழியாக பிரவேசிப்பதில் முற்றிலுமாய் சங்கரிக்கப்பட்டான். பிசாசு கொல்ல, அழிக்க, கெடுக்க வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரானான். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஜீவன் போட்டால் உடனே புரியாம போயிடாதுங்க. லைஃப் பரிபூர்ணமான லைஃப். யோபு நெடுநாளாய் வாழ்ந்து 4 தலைமுறைகளை பார்த்தான். அப்படி ஒரு லைஃப் என் ஆண்டவர் செய்வார். இடம் கொடுத்து இந்த விதவியின் மகனை சாக பண்ணினதுனாலே அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆன்மா அவனுக்குள் திரும்ப வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்மா அவனுக்குள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். அந்த வார்த்தை பிழைத்தான் என்ற வார்த்தையை புரிந்து கொள்ளுங்க. அப்பொழுது மனதில் அழுத்தமாக எழுதி கொள்ளுங்க, பிழைத்தான். அப்போது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டில் இருந்து அவளை கீழ் வீட்டுக்கு கொண்டு வந்து அவளை அவன் தாயினிடத்தில் கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னாள். அப்போது அந்த ஸ்திரீ, எலியாவினுக்கு நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்றும் இதனாலே இப்போது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆண்டவர் வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பார். மரணம் பயமே உங்களுக்கு அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக மரணத்தின் ஜெயித்து, மரணத்தின் அதிகாரியை அழித்து, சதா மரண பயத்தில் இருக்கிறவங்கள அப்படியே பூர்ண விடுதலை கொடுக்குறேன். எனக்கு நான் சொல்ல முடியும், என்னால் ஐ கேன் பி அ விட்னஸ். நான் உங்களுக்கு தைரியமாக சொல்ல முடியும், எனக்கு இருந்தது, அந்த மரண பயம் இருந்தது. எப்போ நான் ஊழியத்தில் என்னை ஒப்பு கொடுத்தனோ, ஃபுல் டைம்ஸ் இல்லை, அப்போ என்ன பண்ணேன், நான் ஒரு 2010-11 என்ன செய்தேன் தெரியுங்களா? அப்போ நானே
ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணேன். கார்னர் ஸ்டோன் என்ற ஒரு மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணேன். பார்த்தேன், இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக செய்யணும்னா நம்ம கர்த்தர் இடத்துல இருக்கணும். இந்த பயத்தை நீக்கணும்னா ஒன்று, நான் கர்த்தர் இடத்துல முழுசுமாக சாய்ந்து போகணும். என்ன செய்தேன்? கார்னர் ஸ்டோன் மினிஸ்ட்ரின்னு ஆரம்பித்தேன். எவ்ரி மந்த் ஒரு க்ரூசைட் நடக்கும். க்ரூசைட்னா உங்களுக்கு தெரியும்னா ஹீலிங் மினிஸ்ட்ரி. இப்போ இருக்கிற பெரிய பெரிய ஊழியக்காரெலாம் அப்போ ரொம்ப சின்ன ஊழியக்காரர்களாக இருந்தாங்க. மேக்ஸ்வெல், லாசரஸ் பிரதர், மனோஜான் பிரதர், லூகாஸ் சேகர் பிரதர், அப்புறம் இன்னும் பலர் சொல்லிக்கொண்டே போகலாம். அவங்களாம் சென்னையிலேருந்து வர வச்சு ஊரில் ஒரு கல்யாண மண்டபத்தில், ஒரு கிறிஸ்டின் கல்யாண மண்டபம், அது அன்னை தெரேசா மண்டபத்தில் ஒரு 300 பேர் உட்காரும் இடத்துல உட்கார வைத்து நான் வர்ஷிப் பண்ணுவேன். ஸ்பெஷல் ஸ்பீக்கர் இருப்பாங்க, ஒரு சின்ன பேனர் கட்டிட்டு அங்கே அப்படியே. இத்தனைக்கும் ஒரு வருமானம் இல்லை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலை இல்லாதவங்க, நானே மனைவி. இதற்கான நிதி எப்படி எடுப்பேன்னா, என் சொந்தத்திலேயே தாய் மாமா, சித்தி, அம்மா, அப்பா, தங்கச்சிங்க இவங்ககிட்டலாம் எடுத்து வாங்கி, ரொம்ப சின்ன மினிஸ்ட்ரி, ஒரு 20,000, 30,000, 30,000, 20,000 மேலே. ஏன்னா ஊழியக்காரங்க தான் ரொம்ப சொற்ப காணிக்கை தான் கொடுப்பேன். ஆனால் அதில் நடக்கிற அற்புதங்களை பார்க்கும்போது வியப்பாக இருந்தது. அநேகம் ரட்சிக்கப்பட்டாங்க, அநேகம் தொடப்பட்டாங்க, அநேக மிராக்கள் நடந்தது. வாரந்தோறும் மாதந்தோறும் சாட்சிகள் எழும்பினது. ரெகுலராக வர ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 1 இயர் அப்படியே இந்த மரண பயம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இருள் அப்படியே விலகுது. அது பிசாசு கொண்டு வருதில்ல, அப்படியே விலகுது. இப்போ என்னுடைய ஃபுல்லாக என்கேஜாக கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக மினிஸ்ட்ரியில் போச்சு. இந்த 1 வீக்கு, இந்த 1 மந்த்து யாரை அழைக்கலாம், யாரை ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி ஜெபம் பண்ணணும், ஏர்லி மார்னிங் அதற்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். எந்த ப்ரெஸ்ஸிங் யாரை கொடுக்கணும், கூட்டிகிட்டு வரணும், மியூசிக் எந்த மியூசிக் வைக்கணும், வர்ஷிப் டீம் யார், அவருக்கு எவ்வளோ செய்யணும், இதெல்லாம் ஊழியத்தில் என்னை இணைத்து கொண்டபடினால நான் சொல்ல ஏர்லி 30s இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய மிராக்கிள் அந்த பயத்தை எடுத்து போட்டார். அப்போல்லாம் ஒரு பயம் இருக்கும், நம்ம பிள்ளைகள்லாம் சின்ன குழந்தைங்க எப்படி எஸ்ஐகே பயந்த மாதிரி. ஆனால் இப்போ அந்த பயமே இல்லை. கிறிஸ்துவுக்குள் அந்த தைரியம் வந்து விட்டது. யாராவது அப்படி இருப்பீங்கன்னா, ஏன்னா ஆண்டவர் இதை விவரம் இல்லாமல் இந்த டாபிக் அவர் எடுத்திருக்க மாட்டார். நேற்று ஆரம்பித்தவர் இன்னைக்கு தொடர்றாருன்னா விவரம் இல்லாமல், யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் அதை தொட மாட்டார். இன்னைக்கு கூட ஒரு அம்மாவுக்கு நம்ம ரெகுலராக நேற்று தினத்தில் பர்த்டே, அவங்களுக்கு ஜெபம் பண்ண கர்த்தர் அவங்கள குடும்பத்தை ஆசை 71 தாண்டி அவங்க போய் கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் நம்ம ஜெபத்தில் அநேகர் தொடப்பட்டு இருக்கிறாங்க. நீ ஜெபம் பண்ணுங்க இந்த மரண பயத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு. இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள், வாலிப பெண்கள், கல்யாணமாகி கொஞ்சம் செட்டில் ஆகாதவங்க, ஒரு சின்ன வியாதி வந்தாலே அப்படி ஒரு பயம் வந்துடுது. ஐயோ இறந்துருவேணும், வாய்ப்பே இல்லை. என் ஆண்டவருக்குள் இருந்தா, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தா, ஆண்டவருக்காக கொடுத்தா, ஆண்டவருக்காக நின்றா, ஆண்டவருக்காக சாட்சி சொன்னா, நிச்சயம் அதை தவிர்க்கலாம். அதுதான் உங்களுக்கு எளிதான ஒரு வழி முறை. எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும்ல. இந்த மரண பயத்துக்கு ஒரு சொல்யூஷன் சொல்ல, நீங்கள் ஆண்டவருக்காக நில்லுங்க. உங்களை இந்த சதா மரண பயத்திலிருந்து ஆண்டவருடைய கொண்டு வந்துடுவார். கண்டிப்பாக கொண்டு வருவார். இது என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டு பாடத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். வெளியே வாங்க, ஏதாவது ஒரு ஊழியம், மிஷினரி போயிடுச்சு, ஊழியம் செய்யுங்க, மிஷினரிகளோட ஹெல்ப் பண்ணுங்க, சர்ச்சில் இருப்புங்க, விமென்ஸில் சேர்ந்துருங்க, சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுங்க, ப்ரீச்சிங் போங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அப்புறம் கர்த்தர் எல்லாவற்றையும் அது நான் காலத்தில் நிறுத்தி அழகாக செய்து கொண்டே வருவார். ஊழியத்தை தந்தார் எனக்கு. என் மனைவிக்கு முதல்ல வேலையை கொடுத்தார், எனக்கு ஊழியத்தை கொடுத்தார். என் மனைவிக்கு பெர்மனெண்ட் ஆச்சு, எனக்கு பெர்மனெண்ட் ஆச்சு. அதன் பிறகு பிள்ளைகள் படிக்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போனோம். மாறி 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 கர்த்தர் இதோ இந்த ஆண்டுகள் வரைக்கும் அவர் நடத்தி வருகிற வித்தியாசத்தை நான் பார்க்க முடியுது. அன்றைக்கி இருந்த நிலைமை யோசித்து பார்க்குறேன். ஒரு 30 years பேக்
25 இயர்ஸ் பேக் ஐயோ எப்படி இருந்தோம் லைஃப்பில். ஸ்கேரி மொமெண்ட்னு சொல்லுவாங்கள்ல, பயந்து 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 ஒவ்வொரு நாளும். ஒரு கை வலி எடுத்தால் உடனே ஐயோ அட்டாக் வந்துடும், ஒரு தலைவலி எடுத்தால் ஐயோ பிரெயின் வெடிச்சிடும், ஒரு வயிற்று வலி எடுத்தால் ஐயோ அல்சர் வந்துட்டு கேன்சர் ஆகிட்டு இருக்கும், ஒரு யூரின் போகலன்னா ஐயோ இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, கால் வலின்னா ஐயோ கால் மரத்து போச்சு, எப்படியோ எப்படியோ ஏதாவது ஒரு வழியில். ஏன்னா அதுக்கான விளைவுகள் இருக்குது. ஏன்னா அப்பா சிக்கான ஹார்ட் அட்டாக் வந்து அவர் ஒரு 15 நாள் ராமச்சந்திராவில் வச்சு பார்த்தோம். இந்த மாதிரி எனக்கு சிலருடைய பாதிப்புகள் தலையில் போய் ஏறி அதெல்லாம் பார்த்து 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 நிறைய பயங்கள் ஏற்பட்டது. இன்னைக்கு அதெல்லாம் அவங்களை விட்டு விடுதலை ஆக்க விரும்புகிறார். நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மரண பயத்தை குறித்து. ஆண்டவர் எடுத்து போடுவார். என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த காலை ஜெபத்தை விட்டுறாதீங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நான் முன்னே உங்களுக்கு ஒரு உதவி கேட்டேன். நீங்கள் ஒரு 5 அப்போ 2 மீன் மாதிரி ரொம்ப சொற்ப காணிக்கை எனக்கு கொடுங்க போதும். நம்ம இதை தொலைக்காட்சியில் எப்படியாவது கொண்டு போக முடியுமான்னு ட்ரை பண்ணுவோம். ஒரு 5 அப்போ 2 மீன் ரொம்ப 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 அதிகமான தேவையில்லை. ஜஸ்ட் அ ஃபியூ. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஜெபம் பண்ணுங்க. நானும் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறேன், சில இடத்துல பேசி கொண்டு இருக்கிறேன். பார்க்கலாம் நம்ம சேட்டலைட்டில் போக முடியுமான்னு பார்க்கலாம். நம்ம முயற்சியத்தை கர்த்தர் நிச்சயம் அதை நிறைவேற்ற. நான் உன் மன விருப்பத்தின்படி தந்து உன் ஆலோசனை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவேன். கர்த்தரில் மன மகிழ்ச்சி ஆயிரு. அவரே உன் வேண்டுதல்களை மன விருப்பத்தை அருளி செய்வார். கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியார். அதனால எனக்கு ஒரு இந்த தாகம் 26ல் எப்படியாவது நாம் இன்னும் வளர வேண்டும். we have to grow. எப்படியாவது நம்ம சேட்டலைட்டுக்குள்ளே போக வேண்டும். உங்களுக்கு யாராவது தெரியும்னா சேட்டலைட்டில் டிவியில் சேனல்ஸில் ஒர்க் பண்ணுவீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன ஸ்லாட்டு ஜஸ்ட் 15 மினிட்ஸ் கிடைச்சா கூட போதும். எனக்கு ரெஃபர் பண்ணுங்க, என்னோட கூட பேசுங்க. நம்ம சேர்ந்து நம்ம இப்போ ஒரு குடும்பமாக இணைஞ்சிட்டோம். நிறைய பேர் இணைஞ்சிருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபரே ஒரு 1500 பேர் மேலே இருக்கிறாங்க. நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம சேர்ந்து கட்டுவோம். இது ஒரு தனியாக ஏதோ நடத்த போகிறதில்ல. இது வெறும் ஜெபம் தான். ஒன்லி ப்ரேயர். பைபிள் ரீடிங், ஜெபம். பைபிள் ரீடிங், ஜெபம். அதனால் வருகிற ஆசீர்வாதம். மெடிடேஷன். 1 மணி நேரமாக விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா? கடைசி ஆசை ஆண்டவருக்கு. அந்த ஆசையை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். சதா மரண பயத்தில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கும்படியாக நோக்கி நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு எல்லா வியாதிக்கான பயம், எதிர்காலத்தை குறித்து மரண பயம், பீதி, இந்த பயத்திலிருந்து விடுதலை தந்த ஆசீர்வாதம் அற்புதம் செய்யுங்க. இன்னைக்கு அற்புதம் செய்யுங்க. விசேஷமாக ஆண்டவரே, நான் இப்பொழுது இவரிடத்தில் வைத்த கோரிக்கையின்படியே உம்மிடத்திலும் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை நீங்கள் சேட்டலைட்டில் கொண்டு போங்க, உலகமெங்கும் கொண்டு போங்க. அதற்கு எங்களை முதலாவது தகுதிப்படுத்துங்க, எங்களை தயார்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. நாங்கள் அதுக்கு பாத்திரவான்களாக இருக்கும்படியான கிருபை தாங்க. இந்த ஜெப ஊழியமும் ஜெப வாஞ்சை உண்மையிலே இந்த கடைசி ஆசை வாஞ்சை, அது கடைசி நிமிஷ ஆசை, ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்ன ஆசை, அதை நாங்கள் நிறைவேற்ற எங்கள் கைகளிலே அதை நீங்கள் கொடுப்பீங்கன்னா நிச்சயம் கொடுங்க. இது என் தனி ஒருவனால் இதை செய்ய முடியாது, எங்களுக்கு கொஞ்சம் உதவி வேணும். உதவி செய்கிற ஆட்களை எழுப்பித்தாங்க. மாரலாக, ஃபிசிக்கலாக, மானிட்டரியாக உதவி செய்கிற ஆட்களை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக.